வணக்கம். என்னுடைய பேர் கோபிநாத். நான் நந்த ஆயுர்வேதா மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையில 2ஆம் ஆண்டு பயின்று கொண்டுகிறேன். இக்காணொலியில் கருவுறாமை, அதாவது இன்ஃபர்டிலிட்டி, ஒரு பெண் அல்லது ஆண் இயற்கையாக குழந்தையை பெற்றெடுக்க முடியாத நிலை. இந்நிலை நமது அன்றாட வாழ்வில் உணவு பழக்க வழக்கங்கள், வாழ்க்கை முறைகள், மன அழுத்தம், தூக்கமின்மை போன்ற பல காரணங்களால் ஏற்படுகின்றன. கருவுறாமைக்கு பெண்கள் மட்டும்தான் காரணம், பெண்கள் மட்டும்தான் பாதிக்கப்படுறாங்கன்றது மட்டும் உண்மை இல்லைங்க. ஆண்களும் பல உடல் ரீதியான பிரச்சனைகள் மூலமாக இந்த கருவுறாமையால் பாதிக்கப்பட்டு வராங்கன்றதுதான் உண்மையான விஷயமும் கூட. கருவுறாமையால் சுமார் 10-15% வரை இருக்கக்கூடிய தம்பதியினர்கள் பாதிக்கப்படுறாங்கன்றத அறிவியல் ரீதியாகவும் சொல்லப்பட்டிருக்குங்க. கருவுறாமைக்கு 2 வகை உள்ளன. ஒன்று, ஒருபோதும் கர்ப்பம் ஏற்படாத நிலை. 2, ஒரு முறை கர்ப்பம் ஏற்பட்ட பின் மீண்டும் கர்ப்பம் ஏற்படாத நிலை. கருவுறாமைக்கான காரணங்கள்னு பார்க்கும் பொழுது பெண்களுக்கு மத்தியில மாதவிடாய் கோளாறுகள், கர்ப்பப்பை நீர்க்கட்டிகள், கருக்குழாய் அடைப்பு, இரத்த கசிவு நீர்க்கட்டிகள், எண்டோமெட்ரியோசிஸ், ஹார்மோன் ஏற்றத்தாழ்வு, ஃபைப்ராய்டு அதாவது கர்ப்பப்பை கட்டிகள், வெள்ளைப்படுதல், தைராய்டு கோளாறுகள், உடல் பருமன் போன்ற பல காரணங்களால பெண்கள் பாதிக்கப்பட்டு வராங்க. ஆண்களுக்கு மத்தியில பார்க்கும் பொழுது விந்தணு உற்பத்தி குறைபாடு, விந்தணு இயக்கம் குறைபாடு, விந்தணு வடிவ குறைபாடு, விதைப்பையில் வலி அல்லது வீக்கம், விந்து முந்துதல், ஹார்மோன் ஏற்றத்தாழ்வு போன்ற பல காரணங்கள் ஆண்களும் பாதிக்கப்பட்டு வராங்க. சிகிச்சை முறைகள்னு பார்க்கும் பொழுது உடல் சுத்தகரிப்பு, உணவு மற்றும் வாழ்க்கை முறை மாற்றங்கள், மன நிம்மதி மற்றும் யோகா நல்ல பலன் கொடுக்குங்க. முக்கியமா நம்மளுடைய ஆயுர்வேதா சிகிச்சை மூலமாகவும் நம்ம பலன் பெறலாங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, பஞ்சகர்மா போன்ற பல ஆயுர்வேத சிகிச்சை மூலமா நம்ம இந்த கருவுறாமையை சரி பண்ணிட முடியுங்க. இந்த குழந்தையின்மைக்கான மாபெரும் இலவச மருத்துவ ஆலோசனை முகாம் நம்மளுடைய நந்தா ஆயுர்வேதா மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையில வருகின்ற ஜூலை 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் மதியம் 2 மணி வரை நடைபெற உள்ளதுங்க. இந்த முகாமில் நீங்களும் கலந்து கொண்டு சிகிச்சை பெற்று பலன் பெறணுன்றதான் எங்களுடைய ஆசையும் கூட. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.